இப்போ சவுதி அரேபியாவோட நம்ம நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம், இஸ்ரேலோட நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம். சவுதி அரேபியா எதுவுமே சொல்ல. இன்ஃபேக்ட் சவுதி இஸ்ரேலும் நல்லா தான் ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்காங்க. சரியா? இப்போ வந்து எழுதாவும் இவங்களே ஒரு வார்த்தை எந்த ஒரு டெஸ்டிங்கும் பண்ணாம இவங்களாவும் எக்ஸ்பெரிமெண்டெல்லாம் ஒன்று எழுதுறாங்கல்ல, அதோட ரிசல்ட்டோட பவுஷிட் தான். மதத்தால் பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் எந்த பகுதியில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முதல் தடவை ஒரு பிரதமர் எப்போ போனார்? 70 வருஷம் கழிச்சு போனார். யார் போனார்? மோடி தான் போனார். அதுக்கு முன்னாடி யாருமே போனதில்லை. அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு டெப்டி பிரைம் மினிஸ்டர் போனார். அவர் யாருன்னா அத்வானி. அவ்வளவுதான். அதுக்கு முன்னாடி வேற யாருமே போனதில்லை. UAE இருக்குல்ல, ஒரு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு 800 ஃபிளைட் போகுது. இந்தியாவிலிருந்து UAE போற கனெக்டிங் ஃபிளைட் எடுத்துக்கிட்டு கூட 800 ஃபிளைட். இட் டுக் 30 years ஃபார் பிரைம் மினிஸ்டர் டு கோ தேர். இது யாரோட தப்பு? இஸ்ரேலோடைய ஆயுதங்கள் இனிமேல் மேற்கு உலகத்தை நம்பி இல்லை. பாலஸ்தீனோடைய ரீஸ்ட்ரக்சரிங் இருக்குல்ல, இவர் என்னதான் பீஸா போட்டாலும் பீஸ், நான் சொல்ல அமைதின்ற வரணும்னா, PESE அப்படின்ற பீஸ் வரணும்னா அது இந்தியாவோட உதவி இல்லாமல் அங்கே நடக்க போறதில்லை. ட்ரம்ப் வந்து இன்னும் பழைய நினைப்பிலேயே இருக்காரு, உலகம் அப்படியே இருக்குன்னு சொல்லிட்டு. இல்லை, உலகம் மாறிக்கிட்டு இருக்குன்றது அவருக்கு புரியலையா, இல்லை புரிஞ்சுக்கிட்டும் அதை புரிஞ்சிக்காத மாதிரி நடிக்கிறாரான்ட்டு எனக்கு தெரியல. இஸ்ரேல் அப்படின்ற நாடு ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள்ல இருந்து தஞ்சம் புகுந்த இல்லைன்னா அங்கே அடித்து விரட்டப்பட்ட யூதர்கள் தான் இங்கே இருக்காங்க. இதில் வந்து இப்போ ஒரு பெரிய ஃபைல்ஸ்னு ஒன்று ரிலீஸ் ஆகிருக்குது. அதில் வந்து அது இது என்ன சொல்கிறது, ரஷ்யா காமிக்கிறேன், இஸ்ரேலை காமிக்கிறேன், இஸ்ரேல் தான் கண்டு. உன் தலைவர்லாம் என்ன போச்சு பௌஷன்? கேட்க வேண்டிய கேள்வி தானே. சரி, உங்கள் ஊரில் உலகம் முழுக்க எல்லா இடத்துலையும் கழுகு பார்வை வச்சுருக்கீங்களே, அந்த நிறுவனம்லாம் தூங்கிட்டு இருந்துச்சா சொல்லுங்க. ஸோ அப்போ மொசாடு வந்து டேக் ஓவர் பண்ணிடுச்சு, மொசாடு வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி உன் பிரசிடென்ட்டோட செக்யூரிட்டி நீ எந்த அளவில் வச்சுருப்பியா? இல்லை அந்த மாதிரி ஆளுங்களை நீ பிரசிடென்ட் ஆக்குவியா? சிம்பிள் ஃபிலாசபி சார் மோடியோட ஃபிலாசபி. எல்லாரும் நல்லா இருக்கணும், ஆனால் நான் மாத்திரம், என் நாடு மாத்திரம் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இஸ்ரேலும் இந்தியாவும் ரொம்ப க்ளோஸான கண்ட்ரிஸ், நல்லாவே தெரியும் எத்தனை பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஆனால் ஏன் மோடி அவர்கள் இத்தனை வருஷம் கழிச்சு போய் பார்க்கணுன்ற கண்டிஷன் என்ன இருக்குது அதுக்கு? இல்லையே, நான் ரொம்ப லேட்டுன்னு சொல்கிறோம். இந்தியாவுக்கும் இஸ்ரேல் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க. அடிக்கடி போவேன்னா எப்போவாவது ஒரு தடவை பார்த்தா போதுமா? சரி சார், நானும் நீங்கள் ஃப்ரெண்டு, ஓகே, பர்சனலாக எடுத்துக்கலாம். ஸோ உனக்கு பிரச்சனை வரும்போதெல்லாம் ஒருத்தன் வரான், கார்கிலாக வரேன், அவன் நியூக்ளியர் பிளான்ட் ரெடி பண்ணுறான்னா நான் காலி பண்ணி தரேன் வரேன். ஸோ உனக்கு என்ன டெக்னாலஜி வேணுமோ நான் தரேன். ஸோ US தரமாட்டேன், நான் பேக் சேனலில் கிரியேட் பண்ணி தரேன். 71 வரும்போது இது அம்யூனேஷன் கம்மியாக இருக்குது, நான் அரேஞ்ச் பண்ணி தரேன். இல்லை, கார்கில் வரப்போ கூட, கார்கில் வரும்போது சொல்கிறேன், 71லேயும் கொடுக்குறேன். நாங்கள் மோஷடேயன் இந்தியாவில் வந்து போனார், உனக்கு வேறு விதமாக நான் தரேன். இந்த பக்கம் பெங்கால் ஃப்ரண்ட்டில் வந்து உனக்கு வேணும், ஸோ மியூனிஷன் வேணும், நான் தரேன். ஸோ இவ்வளோவும் செய்து ஒரு நாடு, ஓகேவா? அந்த நாடு கூட நான் சேர்ந்துட்டேன்னா மத்திய கிழக்கு, அதாவது மத்திய கிழக்குன்றதே என்னால் ஒத்துக்க முடியாது, அது பிரிட்டிஷ் டேர்ம். மேற்கு ஆசிய நாடுகள் எல்லாமே, இஸ்லாமிய நாடுகள்லாம் இந்தியாவை பகைச்சு கொள்ளும் அப்படின்னு ஒரு இவங்களாம் முடிவு பண்ணி ஒரு டாக்டரின் செட்டப் பண்ணிட்டாங்க. இப்போ சவுதி அரேபியாவோட நம்ம நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம், இஸ்ரேலோட நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம். சவுதி அரேபியா எதுவுமே சொல்ல. இன்ஃபேக்ட் சவுதி இஸ்ரேலும் நல்லா தான் ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்காங்க. சரியா? இப்போ வந்து எழுதாவும் இவங்களே ஒரு வார்த்தை எந்த ஒரு டெஸ்டிங்கும் பண்ணாமல் இவங்களாவும் எக்ஸ்பெரிமெண்டெல்லாம் ஒன்று எழுதுறாங்கல்ல, அதோட ரிசல்ட்டோட பவுஷிட் தான். சரி, அப்படி அவ்வளோ க்ளோஸாக இருக்கக்கூடிய ஒரு நட்பு நாடை நான் எப்போ பார்க்கணுன்னா அட்லீஸ்ட் ஒரு 4 வருஷத்துக்காக இல்லை 3 வருஷத்துக்கு ஒரு தடவை போகணும். நான் 7 வருஷம் கழிச்சு போனேன், அவ்வளோதான். ரெண்டாவது, முதல் தடவை ஒரு பிரதமர் எப்போ போனார்? 70 வருஷம் கழிச்சு போனார். யார் போனார்? மோடி தான் போனார். அதுக்கு முன்னாடி யாருமே போனதில்லை. அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு டெப்டி பிரைம் மினிஸ்டர் போனார். அவர் யாருன்னா அத்வானி. அவ்வளோதான். அதுக்கு முன்னாடி வேற யாருமே போனதில்லை. ஓகே, சரி. இவ்வளோ காசா நரசிம்மராவ் பீரியட்ல தானே நாடுகள் வந்து தூதரகமே அப்பதான் வந்தது. சரி, நீங்க தான் காலகாலமா ஒன்னாவே இருப்பேன்னு சொல்றீங்கல்ல, காசாக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? காசால எப்ப ஹை கமிஷனரேட் வந்துச்சு? NDA போது வந்தது 1998 99. ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், போன வாட்டி அவர் போகும்போது இஸ்ரேலோட ஹையஸ்ட் ஆனரும் வாங்கினாரு, பாலஸ்தீனோட ஹையஸ்ட் ஆனர் வாங்கினாரு. ரெண்டு பேரும் ஒண்ணா வாங்கியிருக்காங்க. ஏங்க நீங்க சொல்றீங்களா சவுதியோட ஹையஸ்ட் ஆனரும் வாங்கியிருக்காரு, UAEயோட ஹையஸ்ட் ஆனரும் வாங்கியிருக்காரு, US கான்ட்ராஸ்டிங் ரஷ்யாவோட ஹையஸ்ட் ஆனரும் வாங்கியிருக்காரு. அதாவது மேப்ல பச்சை குத்துறதுக்கு இன்னும் அவர் கொடுக்காத 2 கண்ட்ரி எதிரானா பாகிஸ்தானும் இல்ல, அவங்க கொடுக்கறது ரெடியா தான் இருப்பாங்க, ஆனா நம்ம பேசுறதுக்கு ரெடியா இல்ல. பாகிஸ்தானும் சைனாவும் கொடுத்தாலே இவர் வாங்க மாட்டார், அது வேற கதை. இல்ல,
ஸோ இவ்வளோ விஷயம் இருக்குன்னா நான் கண்ட்ரி போய் பார்த்து தான் ஆகணும். யூஏஇ இருக்குல்ல, ஒரு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு 800 ஃப்ளைட் போகுது. இந்தியாவிலிருந்து யூஏஇ போய் போகிற கனெக்டிங் ஃப்ளைட் எடுத்துக்கினா கூட 800 ஃப்ளைட்டு. இட் டுக் 30 years ஃபார் பிரைம் மினிஸ்டர் டு கோ தேர். இது யாரோட தப்பு? பிரைம் மினிஸ்டர் மோடி போறாரு, இப்போ கிட்டத்தட்ட வருஷம் போறாரு அவரு. ஆமா இல்ல அவர் வராருங்க 2 மணி நேரத்துக்காக வரதுக்கு 3 மணி நேரம், போறதுக்கு 3 மணி நேரம், மீட்டிங் 1 45 நிமிஷம். யூஏஇ வந்து டிஃபென்ஸ் டீல் சைன் பண்ணிட்டு அவர் சொல்றாரு. அவரோட பிரைம் மினிஸ்டர் அங்க இருக்க மினிஸ்டர் சொல்றாங்க, ஏயா ஒரு வாரத்துக்கு 800 ஃப்ளைட் போதும் ஊர்ல இருந்து என் ஊருக்கு, வரதுக்கு 30 வருஷம் ஆச்சு ஒருத்தர் வரத்துக்குன்னு. ஸோ இதெல்லாம் யார்? அடிக்கடி நடக்க வேண்டிய ராஜதந்திர ரீதியான பயணங்கள் கண்டிப்பா நடக்கணும். ஜார்டனுக்கு எத்தனை முறை இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் போயிருக்காங்க? அந்த மாதிரி லிஸ்ட் எடுத்தீங்கன்னா மங்கோலியாக்கு எத்தனை பிரைம் மினிஸ்டர் போயிருக்காங்க? மங்கோலியாக்கு ஃபார் இன்ஃபர்மேஷன் இந்த வருஷத்துல டிஃபென்ஸ் இதுல அலாட்மெண்ட் 8 மங்கோலியா காசு கொடுத்துருக்காங்க தெரியுமா? இது வரைக்கும் போன ஒரே பிரதமர் மோடி தான். $250 million வந்து மங்கோலியாக்கு கொடுத்துருக்காங்க. 6,000 crore கிரெடிட் லைன் வர்த்தகத்துக்கு. ஓகே சார், இப்போ இஸ்ரேல் போறதுனால இப்போ என்ன இந்தியாவுக்கு இஸ்ரேல் என்ன சொல்றேன்? அடுத்தது இப்போ இஸ்ரேலோட நம்ம பராக் அப்படின்னு ஒரு மிசைல் நம்ம சிஸ்டம் ஜாயிண்ட் இது வச்சிருக்கோம், ஜாயிண்ட் வெஞ்சர். இஸ்ரேலோடைய ஆயுதங்கள் இனிமேல் மேற்கு உலகத்தை நம்பி இல்ல. நான் சொல்லல, பெஞ்சமின் இல்ல, ஸ்கேலிங் வந்து ப்ரொடக்ஷன் லைன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இங்க மூவ் பண்றாங்க. சரியா? இந்தியாவோடைய ப்ரொடக்ஷன் லைன்ல இஸ்ரேலுக்கு தனியா பங்கு இருக்கும், கொடுக்க போறோம். நெக்ஸ்ட் பாலஸ்தீனோடைய ரீஸ்ட்ரக்சரிங் இருக்குல்ல, இவர் என்னதான் பீஸா போட்டாலும் பீஸ், நான் சொல்ல அமைதின்ற வரணும்னா, பிஇஎஸ்இ அப்படின்ற பீஸ் வரணும்னா அது இந்தியாவோட உதவி இல்லாமல் அங்கே நடக்க போகிறது இல்லை. பிஐஇசிஇ வேணா அவங்களுக்கு ரொம்ப பழக்கம். ஏன்னா மேற்குலக நாடுகளில் அதுக்கு பேரே ஒன்று வச்சிருக்காங்க, யுகோஸ்லாவியான்னு ஒரு நாடு இருந்தது. ஓகேவா? இல்ல, யுகோஸ்லாவியான்னு ஒரு நாடு இருந்தது, இப்போ இல்ல. செக்கோஸ்லோவேக்கியான்னு ஒரு நாடு இருந்தது. இப்போ யுகோஸ்லாவியா துண்டா போட்டாங்க. அதுக்கு பேரே பால்கனைசேஷன் ஒரு வேர்டு சொல்றாங்க. இல்ல, அது ஜெர்மன்ல இருந்து வந்தது. இல்ல அது இப்பவும் சொல்றேன். அது இப்ப திருப்பி இங்க காசாக்கு வருவாங்க. அப்ப பாகிஸ்தான் எப்ப பால்கனைஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலா பண்ண வேண்டியதான். அதை பண்ணாம மத்த எல்லா இடத்துக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. மேபி பங்களாதேஷோட ஆல்ரெடி நம்ம 2 பால்கனி ஒன்னா இருந்ததா பால்கனி ஆக்கிட்டோம். ஆமா, இப்போ மிச்சத்தை பால்கனி ஆக்கணும். இந்த மாதிரி இஷ்யூ போயிட்டு இருக்கு. சோ அங்க அமைதி வேணும்னாலும் இப்ப இஸ்ரேல் காலங்காலமா சொல்லிட்டு இருக்கிறது என்னன்னா, இந்தியாவோடைய மைனஸ் பாயிண்ட் இஸ்ரேலோட பிளஸ் பாயிண்ட், இஸ்ரேலோட மைனஸ் பாயிண்ட் இந்தியாவோட பிளஸ் பாயிண்ட். நான் சொல்றது பாப்புலேஷன், நான் சொல்றது ஏரியாவில். ஸோ இந்தியாவோட ப்ளஸ் பாயிண்ட் ஏரியா, இஸ்ரேலோட மைனஸ் பாயிண்ட் ஏரியா. இந்தியாவோட ப்ளஸ் பாயிண்ட் பாப்புலேஷன், இஸ்ரேலோட மைனஸ் பாயிண்ட் பாப்புலேஷன். ஸோ இது ரெண்டுமே ஒன்னோட ஒன்று மேட்ச் ஆகும். இன்னொரு விஷயம், இஸ்ரேல் வந்து அதாவது தேவைப்பட்டாலும் தேவையில்லைனாலும் அவங்களால வெஸ்ட்லேருந்து டீகப்பிள் பண்ண முடியாமல் போனதுக்கான ரீசன் வந்து அவங்களுடைய அந்த சார்ந்து இருந்தக்கூடிய தன்மை தான். ஸோ இப்போ வந்து அவங்களுக்கு தே சி லைட் இன் திஸ் ரீஜன். அப்படின்னா ஏன் வருது? இஸ்ரேல் அப்படின்ற நாடு ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் இருந்து தஞ்சம் புகுந்த, இல்லைன்னா அங்கே அடித்து விரட்டப்பட்ட யூதர்கள் தான் இங்கே இருக்காங்க. இவங்கெல்லாம் எங்கே இருந்தா? ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்தான். ஏன் அங்கேயே வச்சுக்க முடியல இவங்களால? வேணான்னு சொல்லி அடிச்சு விட்டான். சரி, யூஎஸ் வாங்கிக்க வேண்டியதானே? யூஎஸ் வாங்கினாங்களா? யூதர்களை கப்பலில் ஏற்றி அந்த கப்பல் போட்டால் போகும். இது நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு இப்போ சாதாரண விஷயமா இருக்கும். அந்த கப்பலில் நீங்களோ இல்லை உங்கள் சொந்தக்காரங்களோ யாராவது இருந்தால் உங்களுக்கு தெரியும். நான் சொல்கிறது கப்பலில் ஏற்றி மொத்த பேரும் ஒரு கப்பலில் ஏற்றி, அதாவது குடியுரிமை இல்லாத ஒரு அகதிகள், எந்த ஒரு நாட்டோட குடியுரிமையும் கிடையாது. கப்பலில் ஒவ்வொரு போர்ட்டாக போய் நிற்கும். இந்த போர்ட்டில் இடம் கொடுப்பீங்களா, இந்த நாட்டில் இறங்கிறதுக்கு இடம் கொடுப்பீங்களான்னு கேட்பாங்க. முடியாது, நீ கிளம்புன்னுவாங்க. யூஎஸ் வந்து, நான் சொல்றது திரும்ப சொல்கிறேன், இஸ்ரேல் ஆதரவாக யூஎஸ் இருக்குன்னு. இதே யூஎஸ் இஸ்ரேலோட இஸ்ரேலில் யூதர்கள் ஏற்றுக்கொண்டு சென்ற கப்பல் போய் அமெரிக்காவோட போர்ட்டில் நிற்கும் போது இறக்க முடியாது, நீ எடுத்துன்னு போன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி இருந்த காலங்களும் உண்டு. அதனால் நீங்கள் வந்து சொல்கிற இந்த ஜூயிஷ் லாபி, அப்புறமா வந்து இந்தியன் லாபி, உங்கள் தலைவர்கள் கேவலமாக சில வேலைகளை செஞ்சாங்க. அதுக்கு வந்து நீ வந்து அடுத்த நாட்டோடைய உளவு நிறுவனங்களோ உளவு உறுப்பினர்களோ பற்றி பேச முடியாது. இதில் வந்து இப்போ ஒரு பெரிய ஃபைல்ஸ்னு ஒன்று ரிலீஸ் ஆகிருக்குது. அதில் வந்து அது இது என்ன சொல்கிறது, ரஷ்யா காமிக்கிறேன், இல்லை என்ன சொல்கிறது இஸ்ரேலை காமிக்கிறேன், இஸ்ரேல்லாம் கண்டுபிடி. உன் தலைவர்லாம் என்ன போச்சு பவுஷு? கேட்க வேண்டிய கேள்வி தானே. ஸோ உன் தலைவர்கள் எங்கே போச்சு பவுஷு?
உன் பண்ண தப்பு பண்ணது யாரு? இஸ்ரேல்லேருந்து வந்து தப்பு பண்ணானா? உன் தலைவன் தப்பு பண்ணான். அவனை கேள்றான்னா சரி, உங்கள் ஊரில் உலகம் முழுக்க எல்லா இடத்துலையும் கழுகு பார்வை வச்சுருக்கீங்களே, அந்த நிறுவனம்லாம் தூங்கிட்டு இருந்துச்சா சொல்லுங்க. ஸோ நீங்கள் அப்போ மொசாடு வந்து டேக் ஓவர் பண்ணிடுச்சு, மொசாடு வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி உன் பிரசிடென்ட்டோட செக்யூரிட்டி நீ எந்த அளவில் வச்சுருப்பியா? இல்லை அந்த மாதிரி ஆளுங்களை நீ பிரசிடென்ட் ஆக்குவியா? ஸோ அப்போ சிஐஏ என்ன பண்ணிகிட்ருக்கு? ஸோ நீ வெனிசுலாவில் போய் ஒரு ஆளை கடத்தி தூக்கிட்டு வர முடிஞ்ச அளவுக்கு ஆள் வச்சிருக்கல, நீ அது பெருசாக மார்த்தட்டிக்கிறல்ல. உன் ஊரில் ஒரு ஐலாண்டு இருக்குது, அந்த ஐலாண்ட் என்ன நடந்தது உனக்கு தெரியலன்ற. இதை வந்து உலகம் வேணா நம்பும், சில பேர் நம்ப மாட்டாங்க, அவ்வளோதான். இங்கே ப்ராப்ளம் வந்து இஸ்ரேல் மீது திரும்ப அமெரிக்காவில் எதிர்ப்பு எழும். ஏன் எதிர்ப்பு எழும்னா, யூரோப்பில் பண்ணதை அவங்க அமெரிக்காவில் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. உங்களுடைய ப்ராப்ளத்தை நீங்கள் அடுத்த நாட்டு மேலே கொடுத்துக்கிறீங்க. நீங்கள் உங்கள் தலைவர்களுடைய திறமையின்மை, அவங்களுடைய என்ன வார்த்தை எனக்கு தெரியல, அந்த மாதிரி வேலைகள்லாம் அவங்க செஞ்சுருக்காங்கன்னா அது அவங்களோட தப்பு. அதுக்கு நீங்கள் தண்டனை கொடுக்கணும். ஹண்டர் பைடன் நீங்கள் வந்து பிரசிடென்ஷியல் பார்டர் கொடுக்குறீங்க, நீங்கள் மொசாடை பற்றியோ இல்லை கேஜிபி எஃப்எஸ்பியை பற்றி நீங்கள் பேசவே கூடாது. அண்ட் பை த வே திஸ் இஸ் நாட் தி ஃபர்ஸ்ட் டைம். ஆமாம், இது வருஷம் காலங்காலமாக வந்துட்டு இருக்கு. ஏன் கிளின்டன் அவர் கொடுக்கல? ஏங்க உங்களோட தப்பு வந்துச்சுன்னா அர்த்தம் மேலே வைக்கிறீங்களே. உங்கள் ஊரில் உலகம் முழுக்க 800 பேஸ் வச்சுருக்கேன்னு சொல்கிறீங்க, உலகம் முழுக்க நீங்கள் 5i ப்ரோட்டோக்கால் வச்சுருக்கீங்க. கனடாவில் வந்து ஒரு தாக்குதல் நடந்தது, அதுக்கு நீ இந்தியா உள்ள இழுக்கிற, இதெல்லாம் பண்ணுற. ஏன்னா 5i கண்ட்ரிஸ்குள்ளே இருக்கக்கூடிய அந்த செக்யூரிட்டி சொல்கிற, உன்னுடைய நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து என்ன சொல்கிறது தூதர்களையும் நீ வேவு பார்க்குற. அதான் உண்மை. உன் நாட்டில் தூதர்களை வேவு பார்க்கக்கூடாது. தூதர்களை வேவு பார்ப்பது சில நாடுகள் அகெயின்ஸ்டாக இருக்கு. ஸோ அதை நீ பண்ணியிருக்க, அதனால தான் உன்னால் அந்த டாக்குமெண்ட் எடுத்து கொடுக்க முடியல. சி ஈவன் தோ இஃப் இட் இஸ் கரெக்ட் ஆர் ராங், ஸோ யுவர் இன்ஃபர்மேஷன் மே பி ராங், பட் ஸ்டில் யூ ஹவ் டன் தட் இல்லையா? ஸோ நீ இதெல்லாம் பண்ணிட்டு இப்போ மாத்திரம் நீ இஸ்ரேல் மேலே இஸ்ரேல் மீது அதை இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஒரு உளவு நிறுவனத்து மேலே நீ இவ்வளோ பெரிய பாட்டமாக ஒரு பழி போடுறேன்னா உன் நாட்டில் தான் பார்க்க வேண்டியது. ஸோ இஸ்ரேல் வில் டீகப்புள். இஸ்ரேலே வந்து இவ்வளோ நாள் வேற வழி இல்லாமல் தான் அவங்க இருக்காங்களே தவிர இட் இஸ் நாட் லைக் வேற என்ன பண்ணுவாங்க. அவங்க இவ்வளோ நாள் வந்து சுற்றி இருக்க நாடுகள் எல்லாமே ஹாஸ்டைல் கண்ட்ரிஸ். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, அதாவது ஈரானோட இந்த கிரைசிஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி, இந்த அப்ரஹாம் லிங்கன் அந்த ஷிப்பு வரதுக்கு முன்னாடி, ஏர்கிராஃப்ட் கேரியர் வரதுக்கு முன்னாடி, பெஞ்சமின் நெதன்யாஹூ எந்த நாட்டுக்கு போனான்னு கொஞ்சம் எடுத்து பாருங்க. ரஷ்யா புட்டினை சந்திச்சார். ஸோ வேர்ல்டு வந்து ட்ரம்ப் வந்து இன்னும் பழைய நினப்பிலேயே இருக்கார், உலகம் அப்படியே இருக்குன்னு சொல்லிட்டு. இல்லை, உலகம் மாறிக்கிட்டு இருக்குன்றது அவருக்கு புரியலையா, இல்லை புரிஞ்சுக்கிட்டும் அதை புரிஞ்சிக்காத மாதிரி நடிக்கிறாரான்ட்டு எனக்கு தெரியல. ஒன்று. ரெண்டாவது, இஸ்ரேல் இந்தியாவுக்கு ஜியாகிரபிக்கல் கன்ஸ்ட்ரைன்ட்ஸ்னு ஒன்று இருக்குது. மொத்த பிரச்சனைக்குரிய பகுதிகள், மதத்தால் பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் எந்த பகுதியில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெஸ்ட் ஏஷியா தொடங்கி இன்னும் அந்த சைடு மக்ரிப் கோஸ்ட், அந்த மக்ரிப் கோஸ்ட்ன்றது இந்த சைடு வந்து அல்ஜீரியா வரைக்கும் எடுத்துக்கோங்க. அல்ஜீரியா, சாது, நைஜரு, இந்த நாடுகள் எல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த சைடு நம்ம இருக்கவே இருக்குது பிச்சைக்கார நாடு, அது வரைக்கும். அதுக்கப்புறம் இருக்குது இந்தியா. இஸ்ரேல் நீங்கள் ஆக்செப்ட் பண்ணாலும் ஆக்செப்ட் பண்ணாலும் இட்ஸ் சிவிலைசேஷன் ஸ்டேட். இட்ஸ் ஹோமோஜீனியஸ் சிவிலைசேஷன். யூதர்கள் என்பது ஒரு ஹோமோஜீனியஸ் சிவிலைசேஷன். அது அந்த லேண்ட் பேர் லேண்ட் ஆஃப் கெனான். அது பேர் கெனான் தான் அந்த லேண்ட் பேர். அதே மாதிரி இந்தியா இஸ் ஆல்சோ a சிவிலைசேஷன் ஸ்டேட். இது வந்து சிவிலைசேஷன் வாரா வந்து இருக்கு. இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு இனத்துக்கும் இன்னொரு இனத்துக்கும், அரப் இனத்துக்கும் நடக்கக்கூடிய பிரச்சனை. அதுக்கு வந்து மதம் என்பது அட்டாச் ஆயிருக்கு. இந்தியா என்பது ஒரு இனம், இந்தியர்கள் என்பது ஒரு இனம், இது வந்து ஒரு சிவிலைசேஷன். இதுக்கும் மற்றவங்களுக்கும் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. இட்ஸ் அ சிவிலைசேஷன் கிளாஷாக தான் நம்ம பார்த்தாகணும். அவங்க வாழ்வியல் முறையில் முதல் கொண்டு எல்லாத்தோடையும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சண்டை. பட் இஸ்ரேலுக்கு இந்தியாவுக்கு என்ன ஒரு மாற்றம்டான்னா, இன்ஃபேக்ட் இப்போ இருக்கக்கூடிய வெஸ்டர்ன் ஃபெய்த் கிறிஸ்டியானிட்டி, இஸ்லாமுக்கும் வந்து முன்னோடி வந்து யூதர்கள் தான். அப்ரஹாம்லேருந்து வந்தவங்க தான் இவங்க. அப்ரஹாமிக் ஃபெய்த் தான் அவங்களை கூப்பிடுறது. அதே மாதிரி எல்லா ஈஸ்டர்ன் சிவிலைசேஷன், அது சிக்கிசம், ஜெயினிசம், புத்திசம் எதுவாக இருந்தாலும் அதுக்கு வந்து ஃபவுண்டிங் ஃபிலாசபி வந்து ஹிந்துயிசம். கிராடல் ஆஃப் ரிலீஜியன் இஸ் இந்தியா. ஸோ இந்த ரெண்டு சிவிலைசேஷனல் ஸ்டேட்ஸோட எக்ஸிஸ்டன்ஸ் வந்து இட்ஸ் குவைட் நேச்சுரல். அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் என்பது குவைட் நேச்சுரல்.
அதுக்கன்ட்டு இஸ்ரேல் பண்ணுவதெல்லாம் சரின்னு சொல்லிட்டு இந்தியா சொல்றதும் இல்லை, இந்தியா வந்து ஏத்துக்கிறதும் இல்லை. இந்தியா ஃபாலோஸ் அன் இண்டிபெண்டன்ட் ஃபாரின் பாலிசி. குருட்டுத்தனமா எல்லா நாடுகளும் பண்ணுவது சரின்னு நம்ம ஏத்துக்கிறது இல்லை. அதுக்கன்ட்டு மற்ற நாடுகள் ஈரான் இஸ்ரேல் எப்படி அணுகணுமோ, இஸ்ரேல் ஈரானை எப்படி அணுகணுமோ அதை வந்து இந்தியா டிசைட் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஈரானுக்கும் இந்தியாவுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து டிஸ்டிங்க்ட். ஏன்னா இட் இஸ் கால்ட் டீகப்ளிங். அதாவது ஒரு நாடு இன்னொரு நாடு கூட வச்சுட்டு இருக்கிற உறவை பேஸ் பண்ணி நம்ம அவங்க கூட உறவு வச்சுக்கணும்னு தேவையில்லை. உதாரணத்துக்கு அமெரிக்கா பாகிஸ்தான் கூட உறவு வச்சுட்டு இருக்கு. நேற்று யூஎஸோட பெசிபிக் கமாண்டர் வந்து இந்தியாவுக்கு வந்து போயிருக்காரு. இந்தியாவோட நேவல் சீஃபை வந்து பார்த்து போயிருக்க முந்தா நேற்று நினைக்கிறேன், அட்மிரல் கோலர். அதே மாதிரி வெஸ்டர்ன் கமாண்ட்ல போயிட்டு செர்கியோ காரும் பெப்பெரோ அப்படின்னு சொல்லிட்டு, சாமுவேல் பெப்பெரோன்னு சொல்லிட்டு, அட்மிரல் பெப்பெரோன்னு சொல்லிட்டு அவரும் வந்து போயிருக்காங்க. கேட்டா இது வந்து எப்பயும் நடக்காது, இதெல்லாம் நடக்கவே கூடாது, என்ன. இந்தியாவோட அம்பாசிடர் வந்து அலாஸ்கால யூஎஸோட ஹை ஆல்டிடியூட் வார்ஃபேர் ஸ்கூலுக்கு கூப்பிட்டுருந்தாங்க, போயிருந்தாரு. ஹால் ஆஃப் ஃபேம்ல இவர் இருக்காரு, பிபின் ராவத் இருக்கு. ஏன்னா அவங்களோட ஃபோர்ட் பெனிங்ல அவர் வந்து கமாண்டோ ட்ரைனிங் எடுத்தவர். இந்த மாதிரி விஷயங்கள் இயல்பா நடக்கக்கூடிய விஷயங்கள். அவங்கள என்ன ராணுவ தளவாதத்துக்குள்ள கூட்டு போயிட்டு இங்க வந்து எங்களோட சைலோஸ் இருக்கு, இங்க மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி இருக்குன்னு சூஎன்லாய் காட்டின மாதிரி காட்டினாங்களா என்ன? அது நடந்தது தெரியுமா உங்களுக்கு? பஞ்சஷீல் கையெழுத்து போடுற அளவுக்கு மனநிலை இப்போ இருக்க கவர்மெண்ட்டுக்கு இல்லை. அது போதும். So this government will not compromise, but this government is engaging. நான் சைனாவே நம்ப மாட்டேன், வெஸ்டையும் நம்ப மாட்டேன். என்னோட ஸ்ட்ராட்டஜிக் எக்கானமிக்கு எதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுதோ அதெல்லாம் நான் சார் சிம்பிள் ஃபிலாசபி சார், மோடியோட ஃபிலாசபி. எல்லாரும் நல்லா இருக்கணும், ஆனா நான் மாத்திரம் என் நாடு மாத்திரம் ரொம்ப நல்லா இருக்கணும். சோம்பேறித்தனமா இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி எதுக்கு சொன்னேன்டான்னா ஆபரேஷன் சிந்தூர்ல தான் பார்த்தோம். அந்த ஒரு ஆபரேஷனால இன்னைக்கு அமெரிக்காவோட டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியும் சரி, சைனாவோட டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியும் சரி மிகப்பெரிய பின்னடைவை சந்திச்சிருக்கு. டர்க்கி விட்டுருங்க, டர்க்கி பைரட்கர் ட்ரோன் தவிர்த்து அவனுக்கு வந்து அட்வான்ஸ் ரேடாஸோ இல்ல டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸோ அவங்க கிட்ட இருக்கான்னா S-400 வேணும் அவங்களுக்கு. இப்ப F-100 ஆமா, F-35 வேணும், S-400 வேணும். ஆனா இந்த F-35 இந்த பிளேன்ஸ் இதெல்லாம் என்ன வச்சிருந்தாலும் அட் தி எண்ட் ஆஃப் த டே வந்து இவங்க ஆப்ரேட் பண்ணக்கூடிய தன்மை இருக்கா, அவங்க கிட்ட வந்து எபிலிட்டி இருக்கா? விற்கிறது வேற, சவுதி கூட வாங்கிப்பான், ஒரு 2 ஸ்குவாட்ரன் வாங்கிப்பான். யார் ஓட்டுறது? என்கிட்ட பிளேன் இருக்கு, என்கிட்ட துப்பாக்கி இருக்கு, அதுக்குள்ள போடுற புல்லட் வேணும், சுடுறதுக்கிட்ட கரெக்டா டார்கெட்டை பார்த்து சுடுறதுக்கு ஆள் வேணும். சார் பாகிஸ்தான்ல இருந்து ஒரு 10 பைலட் சார் எப்படி ஆன் பண்ணி விட்டா மேல பார்க்கும் சார், எப்படி இறங்க தெரியல. மிடில் ஈஸ்ட்ல பாகிஸ்தானோட பைலட்ஸ்க்கு ரொம்ப நல்ல பேர் இருக்கு. ஆக்சுவலா பாகிஸ்தான்ல எல்லாத்துக்குமே நல்ல பேர் இருக்கு. We must agree on one thing. No, நான் சீரியஸா சொல்றேன். Compared to China, Pakistani army and Pakistani air force fighting capability is better. அவங்களால சண்டை போட முடியும். அவங்களுக்கு அந்த நிஜமாவே they are அந்த ஒரு ட்ரைனிங்கும் சரி, அந்த எபிலிட்டியும் சரி, they are far better than China. அதனால பாகிஸ்தானி பைலட்ஸுக்கு நிஜமாவே உலக அளவுல டிமாண்ட் இருக்கு. இவன் தான் சம்பளமே கொடுக்கறது இல்லையா, பேசாம அங்க போய் சேர்ந்துடலாம். அவன் இப்பதான் சார் ஃபர்ஸ்ட் டைம் பாகிஸ்தானை பாராட்டி பேசுறது. இல்ல அதுல இன்னொரு விஷயம் இருக்கு. யாரோட கம்பேர் பண்றீங்க? லாஸ்ட்ல இருந்து கம்பேர் பண்ணிட்டு வரீங்க. கம்பேர் பண்ணா அத பாருங்க. சாரி சார், நீங்க பின்னாடி அதுல கூட ஒரு உள்குத்து. நீங்க ஏன் சார் நீங்க எப்பவுமே தப்பாவே இருக்கீங்க? பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அவ்வளவுதான். ஸோ இந்த டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட்ஸை ஒரு பக்கம் பார்க்கும்போது, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மற்ற வர்த்தகத்தை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது அப்போ என்ன ஒரு புது எக்கனாமிக் காரிடார் மாத்திரம் உருவாகிறது இல்லாமல் ஒரு எக்கனாமிக் பிளாக்கே உருவாகும். ஒரு சென்ட்ரல் ஏஷியா பிளஸ் ரஷ்யா பிளஸ் இந்தியா பிளஸ் ஷியா ஸ்டேட்ஸ் இன்க்ளூடிங் ஈராக் கூட, ஈரான் இதெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய பிளாக் ஃபார்ம் ஆகும்போது அது ஒரு என்ன சொல்றது, இட் வில் பிகம் an equal competitor to Anglo-Saxon bloc. இந்த Anglo-Saxon blockன்னு எதை சொல்ல வரேன்டான்னா ஜெர்மனி, கனடா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, இது பிரிட்டன், பிரான்ஸ். இல்ல பிரான்ஸ் வந்து அவுட்லயர். ஏன்னா பிரான்ஸுக்கு வந்து எப்பயுமே அமெரிக்கா போற பாதை தான் பிரான்ஸ் எடுக்கும்னு சொல்ல முடியாது. அதுக்கு நான் எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். 98 நம்ம நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணும்போது 3 நாடு நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணல. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல குறிப்பிட்டு ஒரே ஒரு நாடு தான் கிரிட்டிசைஸ் பண்ணல.
எந்த நாடு கிரிட்டிசைஸ் பண்ணலன்னா பிரான்ஸ் மாத்திரம்தான். ஓ, வி அண்டர்ஸ்டாண்ட் இந்தியாஸ் கம்பல்ஷன்ஸ் அப்படின்னா மற்ற 2 கண்ட்ரிஸ் எது சார்? இஸ்ரேலு, ஆ, ரஷ்யா. ரஷ்யா. ஓகே. மொரிஷியஸ் விட்டுருங்க, அது இட் இஸ் எக்ஸ்டெண்டட் டெரிட்டரி. ஏன்னா அது ஒரு தேசிய பாதுகாப்பு ஆலோசகரே IPS ஆஃபீஸர் தான். ஸோ அதை விட்டுருங்க, மொரிஷியஸை விட்டுருங்க. மொரிஷியஸ், நேபாள் எல்லாம் விதிவிலக்கு, இதெல்லாம் லிஸ்ட்ல சேர்க்கக்கூடாது. ஆமாம். ஓகே சார். சார் உங்கள் அற்புதமான கருத்துக்களை இளைய பேனோட வந்திருக்கு. மிக்க நன்றி சார். நன்றி. ஜெய்ஹிந்த் சார். ஜெய்ஹிந்த் சார்.